வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயில் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள நம்ம மறக்கக்கூடாது. கொத்தவரங்காய் சாப்பிடும்போது அதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு உடலில் குறைபாடாக இருக்குது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் நிவர்த்தி பண்ணி கொத்தவரங்காய் பல நோய்களை குணப்படுத்தும். இரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கும். எடையை குறைச்சி தரும். மன அமைதிக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும். ஸோ இது போல் கொத்தவரங்காயினுடைய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, கொத்தவரங்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்து கொண்டு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் உணவு ஒரு நார் சத்து கொண்டிருக்கக்கூடிய உணவு. ஸோ கொத்தவரங்காயினுடைய அந்த உணவின் அளவை குறிப்பிடும் பொழுது அதில் கலோரிகள் குறைவாக இருக்கும், ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் விரைவாக குறைக்க விரும்புபவர்கள்லாம் கலோரிகள் குறைந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதுபோல் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் கலோரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் கொத்தவரங்காய். ஸோ இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பசி உணர்வை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதனாலவே அதிகமான இந்த கிரேவிகள், அதிகமான ஊட்டச்சத்து கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடலையே இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. அதை நீங்கள் முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்புறம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை வெகு சீக்கிரமாக அதுவும் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் இந்த வழியில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக செயல்படுவதற்கும் உடலில் இரத்த ஓட்டம் மிக சரியான அளவில் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நமக்கு ரத்தத்தில் இரத்த வெள்ளையணுக்களோட குறைபாடுகளோ அல்லது இரத்த சிகப்பணுக்களோட குறைபாடுகளோ நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா பலவிதமான பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பக்க விளைவுகள் ஏற்படும். குறிப்பாக அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுவதற்கு காரணம் இரத்த சிகப்பணுக்கள் குறைவதால் ஹீமோகுளோபின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு தலை சுற்றல், உடல் சோர்வு, மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா ஹீமோகுளோபின் கரெக்டான நம்மளுடைய ரத்தத்தில் இருந்து எல்லா உடல் பாங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும் போது உடல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம இரும்பு சத்து குறைபாடு நமக்கு இருக்குன்றது அர்த்தம். ஸோ அப்போ இரும்பு சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணணும்னா கொத்தவரங்காயில் இரும்பு சத்து இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் வர ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான அளவில் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான அளவில் இருக்கும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி சென்று நம்மளுடைய உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இதன் மூலமாக ரத்த பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் இருக்காது. ரத்த சோகை நமக்கு இருக்கவே இருக்காது. ரத்தம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுமே குணப்படுத்தி மீண்டும் உங்களுடைய உடலை ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொண்டது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே கொத்தவரங்காய் குணப்படுத்தும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையுமே எதிர்த்து போராடும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொத்தவரங்காய் நமக்கு கொடுக்கும். அன்றாடம் நாம் வெளியில் செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொள்கிறோம். இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் தான், அதாவது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான். கொத்தவரங்காயை நம்மளுடைய உணவுகளில் அதிகம் சேர்த்து கொள்ளும் போது நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் ரொம்ப பலமாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறன், இம்யூன் பவர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண காய்ச்சல், தலைவலி, சளி போன்ற பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். புதுவிதமாக சீசனலாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காயை சாப்பிடலாம். நமது சருமம் எனப்படக்கூடிய அந்த வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாக்கிறதோடு நமக்கு ஒரு விதமான அழகிய தோற்றத்தையும் தரும். கொத்தவரங்காயை நம்மளுடைய சரும பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பயன்படுத்தலாம். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருள்கள் நம் முகத்தில், சருமத்தில் இருக்கக்கூடிய சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கிடும். அதோடு முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவையும் நீக்கிட்டு அது மறுபடியும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டெட் செல்ஸ், இறந்த செல்கள் நம்மளுடைய முகத்தில் இருக்கும் இல்லையா, அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கும் கருவளையங்கள், கரும் புள்ளிகள், இந்த மாதிரி முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு ஃபேஸை பெறுவதற்கு, சருமத்தை நலமோடு பாதுகாத்துக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம்.
மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து தீர்வு பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகுது. கொத்தவரங்காயில் நார் சத்து அதிகம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க தினமும் உணவில் கொத்தவரங்காயை பொரியல், கூட்டு போன்றவற்றை மாதிரி சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, அல்லது கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது எந்த வடிவத்தில் வேணால் சேர்த்துக்கலாம், மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். அதனால் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கலாம். பற்கள், எலும்புகள், தசைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கால்சியம் சத்து தான் உடலில் இருக்கக்கூடிய பற்கள் மற்றும் எலும்புகள், தசைகளுக்கும் உறுதித்தன்மையை கொடுக்குது. கொத்தவரங்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தினமும் கொத்தவரங்காய் சாப்பிடணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ அல்லது இருமுறை சேர்த்துக்கொள்ளும் போதோ கொத்தவரங்காய் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, ஈறுகள் வீக்கமடைவதால் பற்கள் விழுவது போன்ற அபாயங்கள் எதுவும் இருக்காது. கிருமிகள் எல்லாம் உங்களுக்கு அகற்றப்பட்டு பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு உறுதியாக இருக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்புருக்கி, எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் கொத்தவரங்காய் சாப்பிட வேண்டியது அவசியம். வயசானவர்களுக்கெல்லாம் கொத்தவரங்காய் அளவோடு கொடுக்கும்போது எலும்புகளும் பற்களும் தசைகளும் அவர்களுக்கு வளர்ச்சி பெற்று ஆரோக்கியமாக இருக்கும். இதய நோய்கள் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடாது அப்படின்னா, இதய நோய்களை வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதய நோய்களை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்கும். கொத்தவரங்காய் என்ன பண்ணும் அப்படின்னா, இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் இருக்குங்க இல்லையா, அது ரத்த நாளங்கள் வழியாக செல்லும். அந்த ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் கொத்தவரங்காய் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கிட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல வளமான கொலஸ்ட்ரால்களை மட்டும் ஆரோக்கியமான முறையில் வைத்துக்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கும். இதனால் இதயத்துக்கு ரத்தம் சரிவிகித அளவில் கரெக்டாக செல்ல ஆரம்பிக்கும். அப்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ஸோ அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு தான் கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி போவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருக்கிறதால சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஒரு மாதிரியான படபடக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி வேலை பார்க்குறவங்களுக்கு இரவு நேரங்களில் உறக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து நரம்புகளை வலுப்படுத்தும். நரம்புகளுக்கு ஒரு அமைதியை கொடுத்து செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள், தூக்க ஹார்மோன்களை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நமக்கு நீக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நீக்கிக் கொள்வதற்கும் கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி நிறைய மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஸோ கொத்தவரங்காயை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.